always I address the gathering with, very positive attitude. And என்ன சொல்கிறது, ரொம்ப தைரியமான ஒரு ஆள். என்னையே என்னை வெக்கப்பட வச்சுட்டாங்க இன்றைக்கி என்ன. ஸோ மேடையில் வீட்டிற்கும் ஜெயபிரகாஷ் சாரோடைய நான் மீட் பண்ணதே ரொம்ப ரம்மியமான ஒரு விஷயம். அது சார் சொன்னார் இல்லையா, திடீர்னு ஒரு நாள் எங்கள் விசி ஃபோன் பண்ணி காரில் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கேன், சார் நீங்கள் வந்து யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ்லேருந்து வந்திருக்காங்க, வேதாந்திரி மகிழ்ச்சி காலேஜ், நீங்கள் தான் ஸ்பாக்காக ஆக்ட் பண்ண ஃபோனை வச்சுட்டாரு. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல அப்போ என்ன ஏன் அப்படின்னு. ஐ டிட் நோ, ஐ வாஸ் பிளிங்கிங் அட் தட் டைம். உடனே நெக்ஸ்ட் டே போனேன், மீட் பண்ணோம். இது வந்து நிஜமாக அவர் சொன்ன மாதிரி தெய்வ சங்கல்பம் தான் அது. ஏன்னா யாரோ ஒருத்தவங்க பண்ண வேண்டிய ஒரு இது சடனாக நான் எடுத்து, கடவுளுடைய ஆசீர்வாதம், இவங்களுடைய நல்ல உள்ளங்கள் எல்லாம் சேர்ந்து பண்ணதுனால தான் உடனே எல்லா திங்ஸ் were started taking place in a very rapid fashion. So I was really surprised how things got happened very short. Within a very short time we were able to make this MOU with Anna University. So in fact we were honored. இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ஆர்கனைசேஷனோட நேஷன் பில்டிங் சொல்கிறாங்க, தேசியம் தெய்வீகம்னு சொல்லியிருக்காங்க, கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தேசியம்ங்கிறதுல நேஷனல் பில்டிங் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அதில் வந்து விஎம்சிவை பண்ணக்கூடிய கான்ட்ரிபியூஷன்லாம் அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கான்னு எனக்கு தெரியாது. எஸ்பெஷலி அவங்க அடல்சன்ட் கேம்ப்லாம் பண்ணுறது வந்து சர்டன்லி ஐ வாஸ் வெரி இம்ப்ரெஸ்ட் அண்ட் ஓவர்வெல்ம்டு. எப்படி அதை வந்து அவங்க அதை செய்கிறாங்க, அந்த தாட் எப்படி அவங்களுக்கு வந்ததுங்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு ஆச்சரியமான, ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அவங்க பண்ணிகிட்ருக்காங்க நிஜமாவே. ஸோ பிரின்சிபல் சார், அப்புறம் சேகர் சார் வந்து இங்கே நிறைய வாட்டி வந்திருக்காரு எங்கள் யூனிவர்சிட்டிக்கு வந்து. அவர் இந்த குரூப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு, நான் சொன்னால் நீங்கள் வந்து மேடைக்கு பேசுகிறேன்னு சொன்னீங்க, காலையில் நான் உள்ளே வரும்போதே அப்படி ஒரு பாசிட்டிவ் வைப் எனக்கு. ஸ்டில் ஐ கேன் ஃபீல் இட். Such a positive vibe they have got with all faculty members. They're very sweet. And I just want to share one of the very important things, about this VMCI. Actually VMCI கூட ஒரு 4 பேர் வந்தாங்க, பிரம்மகுமாரிகள், அப்புறம் வந்து there's another 2-3 organizations came again for the same purpose. But I'm very proudly I'm here to say that they are the best. பிகாஸ் நான் அது வந்து சும்மா இதுவாக சொல்ல, ஏன்னா அவங்களோட நான் வந்து ஒர்க் பண்ணியிருப்பேன். ஐ ஜஸ்ட் ஒர்க் வித் தம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் அவங்க எடுக்கக்கூடிய அந்த மெனக்கெடுதல் வந்து இட்ஸ் அமேசிங். ஆக்சுவலி அந்த பிளான் பண்ணுறது, அதை ஃபாலோ அப் பண்ணுறது, பிளான் பண்ணால் மட்டும் போதாது, அந்த ஃபாலோ அப் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற மாதிரி யாருக்கிட்டுமே இருக்காது. அப்படி ஒரு ஃபாலோ அப், எதுனாலும் உடனே நேரம் வந்துடுவாங்க. அது வந்து என்னென்னா, அந்த நேரம் வர்றது ஒரு விஷயம் என்னென்னா, அது நடந்தே தீரணும், அதை கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறனால தான் வந்து அண்ணா யூனிவர்சிட்டியில் அந்த 4 ஆர்கனைசேஷன் பண்ணதை விட பெஸ்ட்டு வந்து இப்போ ஃபார்மர் டீன் வந்து சுகந்தி மேடம் இருந்தாங்க. அந்த மீட்டிங்கில் இருக்கும்போது அவங்க சொன்னது வந்து, வேதாந்திரி மகிழ்ச்சி காலேஜ் ஒருத்தவங்க தான் கரெக்டாக செய்கிறாங்க, கொடுத்த வேலையை அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. தே ஆர் வெல் அஹெட். அதாவது தே ஆர் எக்ஸீடிங் தி எக்ஸ்பெக்டேஷன்ஸ் ஆஃப் அண்ணா யூனிவர்சிட்டி. ஐ எம் ஜஸ்ட் நாட் போஸ்டிங் தம். Seriously, I'm just speaking from the bottom of my heart. Please trust me. I've been working with them. The kind of professional work they render to us is phenomenal. அது வந்து சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லை எனக்கு. நான் இப்போ சொன்னாங்க சார் வந்து இங்கே இப்போ சர்டிஃபிகேட் வாங்குறவங்களுக்கு கொடுக்க அவங்க வந்து பாக்கியப்பட்டிருக்கான்னு சொன்னாங்க. சத்தியமாக அது கிடையாது. நான் பாக்கியம் அடைஞ்சிருக்கேன். ஏன்னா அவங்களாம் படித்து இதான் வாங்குறாங்க. ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு எனக்கு அது குவாலிஃபைடான்னு தெரியாது. இருந்தாலும் ஐ எம் வெரி ஹாப்பி. இந்த மாதிரி ஒரு படிச்சுட்டு வரவங்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு என்னை வந்து ஹானர் பண்ணியிருக்காங்க அவங்க. ஆக்சுவலாக ஐ எம் வெரி ஹானர்ட் ஃபார் ஹேவிங் கம் டு திஸ் பிளேஸ் அண்ட் அட்டெண்டிங் திஸ் ஈவெண்ட். அண்ட் சம்பத்குமார் சார்னு சொன்னோம். நான் ஆக்சுவலாக டிசம்பரில் தான் சம்பத்குமார் சாரை வந்து மீட் பண்ணோம். அவரும் வந்து நாங்கள் பார்க்கும்போதே நாங்கள் சிங்க்ரோனைஸ் ஆகிட்டோம். ஸோ என்ன அடுத்தது என்ன பண்ணலாம், எப்படி இதை குளோபல் லெவலுக்கு எப்படி கொண்டு போகிறது அப்படின்னு சொல்கிறது ரொம்ப 2 பேருமே நாங்கள் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போகலாம் தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரம் பேசியிருப்பேன்னு நினைக்கிறேன். 2 hours we spoke. பிரின்சிபல் சார் ரூமில் வந்து டைம் போனதே தெரில. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நிறைய டெவலப்மெண்ட்ஸ் ஹவ் டேக்கன் பிளேஸ். அண்ட் அவருடைய அந்த சின்சியாரிட்டி அண்ட் டெடிகேஷன் பாருங்கள். ஆல் தி வே he traveled from Australia to meet you. Such a great gesture.
ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு பாசிட்டிவ் தாட் இருக்கிற ஆட்கள்னால தான் அது வந்து என்ன அது இந்த விஎம்சியை வந்து இட் இஸ் ப்ராக்ரஸிங் லைக் எனிதிங். இது வந்து நல்ல ஒரு உள்ளங்கள் நல்ல மனது இருக்கிறனால தான் இது வந்து இவ்வளோ சக்ஸஸாக பண்ணுவோம். ஏன்னா மனதின் நீளம் எதுவோ அதுவே வாழ்வின் நீளம்னுவாங்க. இப்போ சார் சொன்னாலும் உடம்பு சரியாதவன் பண்ணானா, ஏன்னா வேதாந்திரி மகரிஷி சார் எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பண்ணாருமா, மனவள பயிற்சி அப்படின்னு அதை தான் அவர் ஃபோக்கஸ் பண்ணார். ஏன்னா இன்றைக்கி இருக்க தேவையான ஒரு விஷயம் என்னன்னா மைண்டு தான். நம்மளை வந்து கெடுக்கிறதே மைண்டு தான். இந்த மைண்டை வந்து எப்படி வந்து சேனலைஸ் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக கொண்டு போகணும், யாருக்கும் கெடுதல் பண்ணாமல் நம்ம பண்ணுற விஷயங்கள் மற்றவங்களுக்கு தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னு ஆக்சுவலாக இங்கிலீஷில் ஒரு போயட்ரி ஒன்று இருக்கும், ஆன் த ரூல்ஸ் ஆஃப் த ரோடுன்னு சொல்லிட்டு ஏஜி கார்ட்னர் எழுதியிருப்பார். இண்டிவிஜுவல் லிபர்ட்டி ஷுட் நெவர் பிகம் சோஷியல் அனார்கின்னுவாங்க. அதை வந்து ரொம்ப அழகாக புரிஞ்சுக்கிட்டு எனக்கு தெரிஞ்சவங்களும் ஐயா 3வது கிளாஸ் படிச்சிருக்காருன்னாங்க. சத்தியமாக அது வந்து நான் நம்பவே மாட்டேன். இது எப்படி நான் யோகாவோட கனெக்ட் ஆனங்கிறது பார்த்தீங்கன்னா அதுவே ஒரு பெரிய விஷயம். 1996 அண்ணா யூனிவர்சிட்டி வந்தேன். அப்புறம் பிஹெச்டி முடிச்சுட்டு ஐ வென்ட் டு யூகே போயிட்டு வரும்போது ஐ வாஸ் சிக் பிகாஸ் ஐ வாஸ் 110 kg. இமேஜின் 110 kg நான். ஸோ வந்துட்டு என்ன பண்ணுறேன்னு எனக்கு புரியல. அதுக்கப்புறம் யூகே போகிறதுக்கு முன்னாடி இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம்னா போர்ச்சுகலில் போஸ்ட் டாக் பண்ணேன். என்னோடய ப்ரொஃபஸர் வந்து என்னை ரிசீவ் பண்ண வரார் ஏர்போர்ட்டில். அவர் டென்ச்சவ்னு சொல்லிட்டு பல்கேரியன்னு. இது வந்து 2003 ஆகஸ்ட். என் பையன் பிறந்து வித்தின் 1 வீக் ஐ வென்ட் டு போர்ச்சுகல். ஸோ மேக்ஸிமம் என்னுடைய ஃபாரின் ட்ராவல்ஸ் எல்லாம் தனிமூன் தான். ஸோ திஸ் இஸ் நோ ஹனிமூன் ஃபார் மீ, ஒன்லி தனிமூன். ஸோ எல்லாம் தனியாக தான் நான் போனேன். ஸோ நான் போய் இறங்குறேன். என்னோடய ப்ரொஃபஸர் ரிசீவ் பண்ணிட்டு சொல்கிறாரு, ஆனந்த், ஐ வாஸ் ப்ராக்டிஸிங் யோகா ஃபார் 5 years. அப்போ எனக்கு யோகானா என்னென்னே தெரியாது. ஐ டோன்ட் நோ வாட் வாஸ் யோகா, வை இஸ் மென்ஷனிங், எனக்கு எதுக்கு புதுசாக அதை சொல்கிறாருன்னு எனக்கு தெரியவே இல்லை எனக்கு. அப்புறம் எப்போ புரிஞ்சுதுன்னா, நான் யூகேலேருந்து இங்கே வந்து உடம்பு முடியாமல் வந்து இப்போ ஆக்சுவலாக ராயல் சொசைட்டி ஃபெலோஷிப் முடிச்சுட்டு இங்கே வந்து வித்தின் 1 வீக் ஐ வாஸ் ஸோ சிக். ஏன்னா ரொம்ப அங்கே சாப்பிட முடியாது. இந்த ஃபேட்டி ஐட்டம்லாம் சாப்பிட்டு நம்மளுக்கு ஒர்க்குன்னு வந்து மைண்டை ஒழுங்காக நம்மளால் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது, ஃபிசிக்கல் ஹெல்த்து கான்சன்ட்ரேட் பண்ண முடியாமல் ரொம்ப வந்து இட் வாஸ் ஸ்டார்டட் டெட்யூரியேட்டிங் லைக் எனிதிங். நான் வந்து சிஎம்சி ஹாஸ்பிட்டல் வெள்ளூரில் போய் கம்ப்ளீட் செக்கப் போகும்போது திலீப் மாத்தாயின்னு ஒரு டாக்டர், இன்றைக்கும் நான் அவரை மறக்கவே மாட்டேன். அவர் வந்து டெஸ்ட்லாம் பண்ணிட்டு எல்லா டெஸ்ட்டும் வந்து ஒன்றுமே வரல. எனக்கு பயம், என்ன ஒன்றுமே வரலன்ட்டாங்களே, எதுவுமே இல்லைன்ட்டாங்களே, என்ன அப்போ என்ன தான் பிரச்சனை நம்மளுக்கு, அப்போ ஏன் அங்கே இவ்வளோலாம் சஃபர் பண்ணோன்னு அவர் ஒன்றேன்னு சொன்னார், நீ வந்து ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே நீ உடம்ப நீ கெடுத்துக்கிற, இது வந்து ஒரு மனப்பிராந்தி. இதுக்கு வந்து ஒரே சொல்யூஷன் வந்து யோகா தான். பாருங்கள், அடுத்தது யோகா எனக்கு வருது, புரியுதுங்களா? எனக்கு அப்பவும் புரியல, எதுக்கு யோகா திருப்பி சொல்லிட்டே இருக்காங்களே புரியல. நான் அப்போ ஐ டென்ட் பிலீவ். எனக்கு ஏதாவது மாத்திரை எழுதி கொடுங்க. அவர் திட்டினார், இந்த பேர் நீ யூ ஆர் அ சயின்டிஸ்ட், நீ வந்து ஃபிசிக்கலாக எக்ஸசைஸ் பண்ணு, இல்லை யோகா பண்ணு, மாத்திரை தயவுசெய்து போடாத. நான் வந்து டாக்டர், நான் சொல்கிறேன், அவசியமாக இருந்தால் தான் நீ மாத்திரை போடு, இல்லைன்னா தேவையே இல்லை. நீ முதல்ல ஒரு யோகா கிளாஸ் போய் ஜாயின் பண்ணுன்னு அவர் சொன்னது. அப்புறம் ஸ்லோவாக எனக்கு நம்பிக்கையே இல்லை, ஹாஃப் ஹார்ட்டடாக தான் ஐ ஸ்டார்டட் டூயிங் இட். பட் when I started doing yoga from 2004 டிசம்பர், இந்த சுனாமி வர்றதுக்கு முன்னாடி என் வாழ்க்கையில் இந்த மாதிரி சுனாமி வந்தது. அன்னைக்கு நான் பண்ண யோகா ஆரம்பிச்சது தான் சரி, இன்னி வரைக்கும் எந்த வேலையை விட்டாலும் விடுவேனே தவிர யோகா பண்ணுறதை நான் விடவே மாட்டேன். ஐ வில் நெவர் லீவ். இதெல்லாம் நிறைய வீட்டில் சில சண்டைகள்லாம் வந்திருக்கு. ஐ வில் நெவர் கிவ் அப் திஸ் பிகாஸ் அது நான் பண்ண ஆரம்பிச்சதுக்கப்புறம் நானே ஐ வாஸ் லுக்கிங் பேக் வாட் கைண்ட் ஆஃப் பர்சன் ஐ வாஸ், நவ் ஹவு ஐ ஆம். அப்படி ரீஃபைன் ஆகும் உங்களுக்கு மைண்டு வந்து. அப்படி ஒரு உங்களால் கெடுதலே நினைக்க முடியாது நூத்தருக்கு, அப்படி ஒரு மைண்ட் செட்டப் வரும். அதனால தான் அவர் வந்து மனவளக்கலை பயிற்சின்னு அவர் வந்து சொன்னார்னா, இன்ஃபேக்ட் அவரோட புக்கு கிடைச்சது எனக்கு ரொம்ப ஆச்சரியமான விஷயம். 2017 வரைக்கும் எங்களுக்கு ப்ரமோஷனே வரல அண்ணா யூனிவர்சிட்டியில். ஒரே சோகமாக, அது என்னடா இவ்வளோ நம்ம இது பண்ணுறோம், புக்கு போடுறோம், ரிசர்ச் போடுறோம், பேட்டன் போடுறோம், ப்ரமோஷனே வரமாட்டேன்னு கவலையே பட்டுட்டு இருக்கும்போது ஒரு 55 வயசில் எங்கள் டிபார்ட்மெண்ட் ஒருத்தர் பிஹெச்டி பண்ணியிருந்தார். பேங்க் ஸ்டாஃப் அதெல்லாம் விட்டுட்டு வாலண்டரி ரிட்டைர்மெண்ட் வாங்கிட்டு பிஹெச்டி பண்ணார். அவர் சடனாக நீங்கள் ஏன் வந்தான்னு தெரியல, எடுத்து ஐயாவுடைய புக்கு ஒரு 4 புக்கு வந்து கொடுத்தாரு. ஏன்னே தெரியாது, நான் கஷ்டமாக இருக்கேன் உள்ள ஃபீல் பண்ணுறதுலாம் அவருக்கும் தெரியாது. சும்மா கேஷுவலாக, சார் இதை நீங்கள் படித்து பாருங்கள். ஏன்னா அவர் வந்து நான் சொன்ன அந்த பிஹெச்டி பண்ணுற ஆள் வந்து அவ்வளோ கெமிஸ்ட்ரி மேலே அவ்வளோ உயிர் அவருக்கு. அதனால் பிஹெச்டி பண்ணணுன்னே
வேலையை விட்டுட்டு பண்ணவர், அவ்வளோ சயின்ஸ் பேசுவார். அவர் வந்து சாரோடைய ஐயாவுடைய புக் எடுத்து வந்து நீங்கள் இதை படிங்க, எவ்வளோ சயின்டிஃபிக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் அவர் சொல்லியிருக்கார், நீங்கள் பாருங்கள், ஆச்சரியப்பட்டு போயிடுவீங்க. ஸோ எப்போ நான் வந்து டைம் கிடைக்குதோ இல்லை மைண்டு ஒரு மாதிரி இது வரைக்கும் அவருடைய புக்கு தான் வந்து பயங்கர எனக்கு டைரக்ஷன். என்னன்னா எல்லா விஷயமே வந்து சயின்டிஃபிக்காக ப்ரூவ் பண்ணியிருக்காரு அவர். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆச்சரியம். ஐன்ஸ்டீனோடைய தியரியும் நம்மளுடைய போசான் ஒன்று கண்டுபிடிச்சாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் அவர் அப்பயே சொல்லிட்டாருங்க பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியம். எப்படி இவரால் அது பண்ண முடிஞ்சது, எப்படி இந்த மைண்டை வந்து அவர் டார்கெட் பண்ணார். இப்போது என் பசங்கள்கிட்ட நான் சொல்கிறது ஒன்று அதே தான். அந்த கமலஹாசன் பாட்டு அவர் என்ன பண்ணாரோ அது அடுத்த விஷயம். அந்த நல்ல விஷயமா கடவுள் பாதி மிருகம் பாதி அந்த பாட்டு சொல்லிகிட்டே இருப்பேன். கடவுள் பாதி மிருகம் பாதி கலந்து செய்த கலவை எல்லாருமே அதுதான் இல்லைங்களா. ஸோ மிருகம் கொன்று கடவுள் செய்ய பார்க்கிறேன். நானும் அப்படி தான் ட்ரை பண்ணுறேன். அப்போல்லாம் ட்ரை பண்ணுறேன். மிருகத்தை கொண்டுட்டு கடவுளை வளர்க்கலாம். ஆனால் என்ன பண்ணுது, கடவுளை கொன்று இரையாய் தின்று மிருகம் மட்டும் வளர்கிறது. உண்மை தானே அது. நம்மளுக்கு கெடுதலான விஷயம்லாம் உடனே பற்றிக்கணும். பட் அதுலேருந்து நம்ம வந்து விடுபடணும்னா அது ஒரே த ஒன் அண்ட் ஒன்லி இந்த சர்வரோக நிவாரணி என்னென்னா ஐயாவுடைய சித்தாந்தங்கள், அவருடைய யோக பயிற்சி, மனத்தை வந்து எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது. அதனால தான் வந்து அந்த அடலசன்ட் ஏஜில் பசங்களுக்கு என்னென்ன டிரான்சிஷன் பீரியட் நம்ம சொல்லுவோம். அதாவது இந்த 13 வயசுலேருந்து டீன் ஏஜ்னு சொல்லுவாங்க பார்த்துறீங்களா. 13லேருந்து 19 வயசு ரொம்ப 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 முக்கியமான வயசு. அது இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிறக்கும்போது செல்ஃபோனோட தான் பசங்க பிறக்கிறாங்க. அவங்க த டைம் தே ஸ்பெண்ட் வித் செல்ஃபோன், ஈவன் அவங்க ரிலேட்டிவ்ஸு அப்பா அம்மா கூட எனக்கு தெரில, ரொம்ப ரொம்ப ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான். அந்த வேல்யூஸ்லாம் போயிடுச்சு. அந்த 13லேருந்து 19 வயசு பசங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கேம்ப் நடத்தணும், அவங்கள வந்து எஜுகேட் பண்ணணும். ஸோ அதை வந்து பண்ணது ரியலி தாட்ஃபுல். அது யார் பண்ணாங்கன்னு எனக்கு தெரியல. நிஜமாவே ஐ எம் வெரி டச்டு. நேஷன் பில்டிங்னா இதுதாங்க. ஏன்னா ஃப்யூச்சர் ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து கரெக்டான ஒரு பாதையை நம்ம கொடுக்கணும். நாங்கள் வாத்தியார் கொடுக்குறோமா, டீச் பண்ணுறோம், நாங்கள் பண்ணுற கல்வியெலாம் நிஜமாக வந்து வாழ்க்கைக்கு யூஸ் ஆகுதான்னு எனக்கு தெரில. ஆனால் இந்த யோக கலை பயிற்சி வந்து கண்டிப்பாக வாழ்க்கைக்கு யூஸ் ஆகும். இது வந்து தேவையானது ஒன்று. ஏன்னா இதை நம்ம படித்தது மட்டும் இல்லாமல் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இது வந்து ஒரு டூல் நம்மளுக்கு. இதை வச்சுட்டு நீங்கள் போனீங்கன்னா உங்கள் வேலையை ஈஸியாக செய்யலாம், ரொம்ப ஆர்வமாக செய்யலாம். இங்கே சொன்னாங்களே எல்லாம் ஆர்வத்தோட சாரை பற்றி சொன்னாங்க. படிச்சுக்கிட்டே இருக்காருன்னா நிஜமாகவே ஒரு ஆனந்தம் கொடுக்கும், அது ஒரு பரவசத்தை கொடுக்கும். இதை நான் வந்து ஃபீல் பண்ணி நான் எக்ஸசைஸ் பண்ணி நான் சொல்கிறேன். நான் எவ்ரி இயர் there is a phenomenal change in me and every day I keep refining myself and that is why I am not able to give up the yoga. அது நான் ஒரு நாள் நான் பண்ணலன்னா கூட ஒரு கொலை குற்றம் பண்ணுற மாதிரி எனக்கு மைண்டில் ஒரு அப்படி ஒரு கில்ட்டி ஃபீலிங் வரும் எனக்கு. ஸோ இது வந்து இது முக்கியமான ஒரு விஷயம். அது அண்ணா யூனிவர்சிட்டி வந்து தெரிஞ்சிட்டது ரொம்ப பெரிய விஷயம். அண்டு அண்ணா யூனிவர்சிட்டிக்கு நான் ரொம்ப தேங்க் பண்ணேன். நான் வந்து இன்றைக்கி வந்து என் பேர் ஆனந்த்குமார்னா யாருக்கும் தெரியாது, அண்ணா யூனிவர்சிட்டி ஆனந்த்குமார்னா தான் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ஐ எம் வெரி மச் இன்டெப்டட் டு மை அண்ணா யூனிவர்சிட்டி. அவங்க இல்லைன்னா நம்மளுக்கு அடையாளமே, எனக்கு அடையாளமே கிடையாது. ஸோ அந்த யூனிவர்சிட்டியில் நானும் ஒரு பார்ட்டாக இருந்து, அதுவும் இந்த மாதிரி ஒரு சோஷியல் ஒரு இதுக்கு நான் ஐ எம் ஜஸ்ட் கான்ட்ரிபியூட்டிங் நான் சொல்கிறத விட நான் அவங்களோட சேர்ந்து நானும் பணியாக ட்ராவல் பண்ணுறேன்னு தான் சொல்ல முடியும். அப்படி ஒரு சுகமான ஒரு அனுபவம் இவங்களோட ஒர்க் பண்ணது. அவ்வளோ பாசிட்டிவ். நீங்கள் சார் வர பேசுறது பாருங்களேன், நீங்கள் யார் பேசினாலும் அவங்க யாராவது அதிர்ந்து பேசி நீங்கள் பார்த்துருக்கீங்களா? இவங்க மட்டும் இல்லை, இவங்க ஒரு வாட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் FDB ப்ரோக்ராம் பண்ணாங்க, 2 வாரம் பண்ணாங்க. அதில் வந்து ஆப்சென்ட்டே ஆகாமல் எங்கள் வாத்தியாருங்களாம் வந்தாங்க. யாருமே மற்ற எல்லா FDBலையும் ஆப்சென்ட் ஆகிடுவாங்க, வருவாங்க சைனை போடுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வேலை இருக்கும், வேணுன்ட்டு வர்றது கிடையாது. ஆனால் அவங்க இவ்வளோக்கும் நடுவில் ஆர்வமாக யோகா மேட்டை எடுத்துகிட்டு வந்து ஒருத்தர் கூட ஆப்சண்ட் ஆகாமல் பண்ண ஒரு கிரேட் ஒரு ஈவெண்ட் வந்து எதுனா அண்ணா யூனிவர்சிட்டியில் 2 வாரம் ப்ரோக்ராம் பண்ணுவோம். அதில் வந்து சார் எல்லாரும் வந்திருந்தாங்க, ரவி சார்லேருந்து இந்த சார்லேருந்து எல்லாம் வந்து தே ஹவ் கிவன் எக்ஸலண்ட் இன்புட்ஸ். அவங்க இப்போ கேட்டுட்ருக்காங்க, இவங்க சாரும் ரெடி. இப்போ அடுத்த பேட்ச் வந்து எங்களுக்கு தயவுசெய்து மறுபடியும் அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் பண்ணுங்கள், இப்போ நாளைக்கு அதை பற்றி தான் பேசலான் இருக்கும். ஸோ இது நாட் ஓன்லி ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ், திஸ் இஸ் வெரி மச் நீடட் ஃபார் தி ஃபேக்கல்ட்டி. அண்ட் உங்களுக்கு வந்து மன வள பயிற்சி மட்டும் இல்லை, நீங்கள் யோகா பண்ணுறதுனா வேறு என்ன சார் உங்களுக்கு வரும்னா உங்கள் பயோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகும். புரியுதுங்களா? இப்போ நான் எப்படி நாங்கள் பேசுறது உங்களுக்கு கேட்குதா? நல்லா பேசுகிறேண்ணா? சாப்பிடாத மாதிரி இருக்கா? சாப்பிட்ட மாதிரி இருக்கா?
நான் காலையில் 1 லிட்டர் தண்ணி குடிச்சிட்டு தான் வந்திருக்கேன், எதுவுமே சாப்பிடல நான். புரியுதுங்களா? என்னால் பசியை அடக்கி 12 மணி 1 மணி வரைக்கும் கூட நல்லா இருக்க முடியும். ஒரு டயர்ட்னஸ் என்னால் ஃபீல். எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க, எப்படி நீங்கள் காரணம் வந்து யோகா தான், சீரியஸ்லி. ஸோ அதனால் இந்த நேரத்துக்கு உடம்பு நம்ம சொன்ன பேச்சை கேட்குங்க, அதுதான் நம்ம முக்கியம். உடம்பு சொல்கிற பேச்சு நம்ம கேட்டால் வேஸ்ட்டு. நம்ம சொல்கிற விஷயத்த உடம்பும் மனசும் கேட்கணும். அதுதான் சேலஞ்ச். ஸோ அந்த சேலஞ்சை வந்து நம்ம வந்து ரியலைஸ் பண்ணணும்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து யோகா கற்றுக்கிட்டிங்கன்னா, அதுவும் விஎம்சிவையில் சிம்பிளிஃபைடு குண்டலினி யோகா, இதுக்கப்புறம் என்ன வேணும் உங்களுக்கு சொல்லுங்கள், இல்லைங்களா? ஏன்னா சில பேருக்கு வயசானதுலையோ இல்லை வேறு விஷயத்தினாலும் அவங்களால ஃபிசிக்கலாக பண்ண முடியாததுனால தான் ரொம்ப அழகாக அதை சிம்பிளிஃபை பண்ணி அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து அதை வந்து தயவுசெய்து எல்லாரும் ப்ராக்டிஸ் பண்ணணுன்றது தான் என்னுடைய மிகப்பெரிய ஒரு என்ன சொல்கிறது, என்னுடைய டிசையர்னே நான் சொல்லுவோம். ஏன்னா திஸ் இஸ் சர்டன்லி இட் இஸ் கோயிங் டு கான்ட்ரிபியூட் அ லாட் ஃபார் யுவர் கண்ட்ரி இன் டர்ம்ஸ் ஆஃப் பிரிங்கிங் அப் வெரி நைஸ் பீப்புள், வெரி குட் தாட்ஸ். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த தாட் வந்து நல்லா இருந்தால் தான் நம்ம என்வாயன்மெண்ட்டே நல்லா இருக்கும். இன்றைக்கி நான் உள்ளே வரும்போது இந்த தாட் எல்லாமே நல்லா இருந்தனால தான் ஐ குட் ஃபீல் இட். ஐ கேன் சிங்க்ரனைஸ் வித் தி பாசிட்டிவ் தாட்ஸ் தட் இஸ் ப்ரிவைலிங் வித் இன் திஸ். சார் சொன்னார், ஐயா எங்கள் வாழ்ந்த இடம் நல்லா என்னால் ஃபீல் பண்ண முடியுது, நல்லா ஃபீல் பண்ண முடியுது. எனக்கு அப்படி ஒரு என்ன பப்ளி எனர்ஜி உள்ளே நான் வரும்போது எனக்கு ஐ குட் ரியலி ஃபீல் இட், ஹவு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட் திஸ் இஸ். ஸோ இது வந்து நிஜமாகவே இங்கே படித்தவங்களுக்குலாம் என்னுடைய மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இது வந்து சர்டன்லி இட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ அ லாட். இப்போ நான் உங்களுக்கு சொன்னால் புரியாது, நான் மிகைப்படுத்தி இங்கே வந்து பப்ளிசிட்டி பண்ணுற மாதிரி கிடையவே கிடையாது. ஐ எம் நாட் ஹியர் டு ப்ரொஜெக்ட் VMCY அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி. I am here to highlight the importance of the great initiative which is taken by Anna University as well as VMCY together. இது பாருங்க, அது நேச்சராகவே நடந்திருக்கு பாருங்க. ஸோ இது நேச்சராகவே எப்படி நான் வந்து ஸ்பாக் ஆனது நேச்சராக நடந்ததோ, எப்படி யோகாவை பற்றி எனக்கு திடீர்னு அடிக்கடி வசதி சொல்கிற மாதிரி ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் யோகான்னு தெரியாதது வந்து நம்மளுக்கு ஏன் வருதுன்னும் போது இது நிஜமாகவே வந்து ஒரு எனர்ஜி தான். அவரும் அதான் சொல்கிறேன்னா அருட்பொருள் எனர்ஜியா சார். என்ன சார் அது புரியல எனக்கு, இந்த என்ன எனர்ஜி? ஸோ எனர்ஜி தான் உங்களுக்கு எல்லாமே. எனர்ஜி வித்தவுட் எனர்ஜி யூ கேனாட் டூ எனி ஒர்க். கெமிஸ்ட்ரியில் தான் சொல்லுவாங்க, எனர்ஜி இஸ் த கெப்பாசிட்டி ஆஃப் டூயிங் ஒர்க்குன்னு வாங்க. ஸோ ஒன் எனர்ஜி இஸ் ட்ரான்ஸ்ஃபார்ம்டு இன்டு அனதர் எனர்ஜி. ஸோ அது ரிலீஜனாக இருக்கலாம், கடவுளாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும், இதில் இருக்கிறது என்னென்னா எனர்ஜி. அதனால தான் சொல்கிறேன், அந்த எனர்ஜியை நீங்கள் வந்து ரியலைஸ் பண்ணணும், உங்கள் எனர்ஜெட்டிக்காக நீங்கள் இருக்கணும், அதை நீங்கள் ஃபீல் பண்ணணும். அப்படின்னா இது யோகாங்கிறது ரொம்ப ரொம்ப இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஐ ஆம் ஸோ ஹாப்பி தட் whoever has undergone this course, they are very fortunate and your life will be fantastic because they have given you a road map. ஓகே, ரோடே கிடையாது நம்ம இடத்துல, நிறைய ரோட் மேப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு. இதை வச்சு நீங்கள் வந்து யூ கேன் அச்சீவ் வாட் எவர் யூ வாண்ட். அண்ட் நாட் ஓன்லி தட், இது வந்து ஒரு ட்ராகுலா மாதிரி. இது நெகட்டிவ் சொல்லி தான் பாசிட்டிவ் சொல்ல வேண்டியது. ட்ராகுலா படம் பார்த்தீங்கன்னா ட்ராகுலாவே ஒருத்தவங்களை கடிச்சா அடுத்தவன் ட்ராகுலா ஆகிடுவான், அடுத்த அந்த ட்ராகுலா இன்னொருத்தர் கிடையாது, அது ட்ராகுலா ஆகிடும். அந்த மாதிரி இது வந்து அந்த மாதிரி பாசிட்டிவ் கண்டேஜியஸ் பாசிட்டிவ் எனர்ஜி. திஸ் இஸ் கண்டேஜியஸ் பட் இட்ஸ் வெரி பாசிட்டிவ். ஸோ அந்த விஷயத்தில் ஐ எம் ஸோ ஹாப்பி தட் தேவ் கால் மீ. And once I am telling you, I'm not lying. I am really honored to be here and for making this Sunday very effective for me. ஒரு அருமையான இல்லைன்னா சண்டேல காலையில் ரொம்ப ரிலாக்ஸ்டாக எழுந்து ஒரு லேட்டாக ஒரு 12 மணிக்காக ஒரு டீ எதாவது குடிச்சிட்டு ஏதாவது ஒரு வெப் சீரிஸ், ஏன்னா நீங்கள் ஒரு நாள் தான் எங்களுக்கு டைம் இருக்கும், ஏதாவது வெப் சீரிஸ் பார்க்குறதுக்கே டைம் ஆகிடும். 1 மணி நேரம் சேஞ்ச் பண்ணி ஏதாவது நல்ல ஒரு வெப் சீரிஸ் பார்த்துட்டு அப்புறம் ஈவினிங் அப்புறம் போயிட்டு எதாவது குடிச்சிட்டு அதுக்கப்புறம் யோகா பண்ணிட்டு, ஏன்னா காலையில் தான் நீ தான் தூங்க முடியும். சண்டே தான் ஒரு நாள் தான், ஏன்னா மற்ற நாள்லாம் நாங்கள் வந்து 8 o'clockலாம் கிளம்பிடணும். சண்டே ஒரு நாள் தான் ஒரு மைண்டு ஆகும், சோம்பேறித்தனத்தில் கொஞ்சம் லேட்டாக பண்ணுவோம். ஸோ இன்றைக்கி வந்து அதுக்கு ரொம்ப நன்றி சொல்லுவேன். எனக்கு ரெகுலராக இருக்கிற மாதிரி என்னை கூப்பிட்டு இங்கே இத்தனை பேர் அட்ரஸ் பண்ண சொன்னதுக்கு ஐ எம் வெரி ஹாப்பி. அண்டு வாசுதேவன் சார், ஐ தேங்க் வாசுதேவன் சார், ப்ரொஃபஸர் ரவி சார், ஜானகிராமன் சார் அண்ட் ரமாதேவி மேடம். ஆக்சுவலி அவங்களும் ஒரு நாள் வந்து என்னோடய கேபினில் வந்து பேசினாங்க. ஆர்வம் அது சொல்லணும் பாருங்களேன், அவங்களுக்கு வந்து பண்ணணும் அப்படிங்கிறதுல அவ்வளோ ஒரு ஆர்வம். அதனால தான் நான் வந்து அவங்கள வந்து ரெசிப்ரோகேட் பண்ணுறேன். ஏன்னா அவங்களோட டெடிகேஷன் இஸ் ரியலி இம்ப்ரெசிங் திங்.
அவங்க சார் சொன்ன வந்தவொடனே ஏன் அவர் உருவாக்க சொல்கிறாங்கன்னா, ஏன்னா அவங்களுடைய அந்த உழைப்பு, அந்த டெடிகேஷன், பேஷன் இந்த என்னால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். எஸ்பெஷலி விஎம்சி, ஐ எம் டெல்லிங் யூ, whenever they come, வரத்துக்கு முன்னாடியே ஃபோன் பண்ணுறாங்க, என்ன விஷயம் சார், பிரின்சிபல் சார் க்ளீனாக சொல்கிறார் சார், இந்த 2 விஷயம் பேசணும் சார், இது விஷயமா நான் வரணும் தெளிவாக சொல்லிவிடுவாங்க. அதை ஃபாலோ அப் பண்ணுவாங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதே மாதிரி அவங்க மாதிரி நானும் இருக்கணும்ல. நான் வந்து அவங்க அளவுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு நான் வந்து பண்ணணும்னு எனக்கு தெரியாது. நான் வந்து அதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கேன். அதனால் குறை இருந்தால் அவங்க தான் என்னை மன்னிக்கணும். பட் அவங்க ஆல்வேஸ் they are ahead, they plan very well, they execute the plan so beautifully, and I'm so happy to be a part of VNCY and Anna University, and I wish all the students all the best for their future endeavors, and thank you for giving me this opportunity. Thanks a lot.